ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எப்படி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம் விளையாதுன்னு பார்க்கலாம். இங்கே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். இங்கே வந்து ஃப்ரீ மோடுனுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் போய் ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். மேப்பு சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம். மணி வராது இதில். அதுக்கடுத்து இது கேரியர் மோட் டச் பண்ணால் இந்த மாதிரி 2 வரும். உங்களுக்கு டெர்மினல் அண்டு ஸ்ட்ரீட் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா டெர்மினலாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து டெர்மினல் போட்டுக்கிறேன். இப்படி போட்டு நீங்கள் மேப் சூஸ் பண்ணிங்கன்னா மணி வரும். அதில் கோ கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். அதுக்கடுத்து இதுதான் டூர் மோட்லேயும் அந்த மாதிரி தான். நீங்கள் எங்கள் சைடில் இருக்கிறது இது ஏதாச்சும் ஒன்று டச் பண்ணால் வரும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லா மேப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இப்போ டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் கொடுத்துட்டேன், வேணான்னு. பட் மல்டிப்ளேயர் மோடு வந்து நீங்கள் நிறைய பேர் கூட விளையாடலாம். அதில் வந்து மோடுனா அலோடு கிடையாது. கேமில் ஃபஸ்ட்டு பஸ் வரும், அந்த பஸ்ஸு தான் அலோடு. இப்போ இங்கே கீழே பார்க்கலாம். இதுதான் கேரேஜு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி 4 வரும். மோடுக்கு மட்டும் இந்த மாதிரி 4 வரும். மீதி நார்மல் பஸ்ஸுக்குன்னா நிறைய வரும். அது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பஸ் ஃபோட்டோ போட்ட மாதிரி இருக்கிறதுனா பஸ்ஸு. இந்த மாதிரி நீங்கள் அடுத்த பஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணால் யூஸ் நீங்கள் அடையாளத்துக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டூலாட்ட போட்டிருக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறது. உங்களுக்கு பஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே ரிப்பேர்னு வரும். 80 கீழே வந்தால் தான் ரிப்பேர் வரும். 80 வந்தால் ரிப்பேர் போடலாம். ரிப்பேர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு மணி போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீன்னு போட்டுக்கலாம். இது வந்து டெய்லியும் ரிவார்டு வரும். அதுக்கடுத்து இது வந்து பெயிண்ட்டு. இதில் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ரௌஸ் லிவரின்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது பண்ணலாம். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறது வந்து அக்கௌண்ட்டு. உங்கள் நேம்னா போட்டுக்கலாம், வேணால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வேணா நீங்கள் இப்போ டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே நீங்கள் எவ்வளோ மணி வச்சுக்கிறீங்கன்னு இங்கே வரும். அதுக்கடுத்து வந்து இங்கே இருக்கிறது மியூசிக்கு. இங்கே இருக்கிறது மியூசிக் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேடியோ வரும். ரேடியோ நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை மியூசிக் போட்டுக்கலாம். இது நான் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வேறு வீடியோவில் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறது வந்து செட்டிங்ஸு. இது வந்து ஸ்டீரிங் மோடு. உங்களுக்கு ஸ்டீரிங் வேணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் வேணுமான்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டீர் பொசிஷன் வந்து லெஃப்டா ரைட்டான்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டீரிங் சென்சிட்டிவிட்டி நான் வந்து 100ல் போட்டேன். அதுக்கடுத்து இதுலேயே நிறைய இருக்குது. விசுவல்னு போட்டு FPS வந்து நான் 30 FPS போட்டுக்கிறேன். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்குது.
ஷேடர்ஸ் வந்து நான் ஹையில் கொடுத்துட்டேன். டெக்ஸ்சர்ஸும் ஹையில் இருக்குது. வியூ டிஸ்டன்ஸ் வந்து ஃபேர் போட்டேன். ரோட் பியர் வந்து ஆனில் இருக்குது. ட்ரீ வந்து அந்த வருஷம்னா ஆஃபில் போட்டாச்சு. நான் ஷேடோஸ் வந்து ஹையில் போட்டேன். அதுக்கடுத்து ரோடில் ரிஃப்ளெக்ஷன்னா நான் ஆஃபில் போட்டேன். எஃபிஎஸ் கவுண்டரும் ஆஃபில் போட்டேன். பேசஞ்சர் இன்சைடு பஸ் ஐடு ஷோ அப்படின்னா நீங்கள் உள்ளே உங்கள் பேசஞ்சர் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஹைடுன்னு போட்டிருந்தா பேசஞ்சர் தெரிய மாட்டாங்க. இது ஷோன்னு கொடுத்தீங்கன்னா தெரியுவாங்க. பேசஞ்சர் லிமிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். மினிமம் 10 மேக்ஸிமம் 30. அடுத்து சவுண்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வால்யூம்னு இருக்குது. அது நான் 100ல் போட்டேன். மியூசிக் வால்யூமும் 100ல் போட்டேன். அதுக்கடுத்து அதர்னு இருக்குது. அதர் கொடுத்தீங்கன்னா டிபேச்சர்னால் நான் வந்து ரேண்டம் கொடுத்துட்டேன். டே அண்ட் நைட் சைக்கிள் வந்து நான் ஆன் கொடுத்துட்டேன். அதே தானாக மாறிக்கும். ரெயின் சிஸ்டம் வந்து நான் ஆனில் கொடுத்துட்டேன். அது கரெக்டான டைமில் ரெயின் வரும். டிரான்ஸ்மிஷன் மோடு வந்து நான் ஆட்டோவில் கொடுத்துட்டேன். டிராஃபிக் டென்சிட்டி வந்து நான் லோவில் கொடுத்துக்கிறேன். டிராஃபிக்கை லோவாக இருக்குது. சைட் மிரர் வந்து நான் லெஃப்ட்டு ரைட்டும் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மேப்பு வந்து இதுனா ஏற்கனவே ஏதோ இந்த மாதிரி இருக்குதுன்னா டவுன்லோட் பண்ணது. இது வந்து டவுன்லோட் பண்ணாது. இதை டவுன்லோட் பண்ணணுன்னா எங்கள் சைட்லேயே எம்பி கொடுத்துக்குது. இந்த எம்பிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மேப் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். நான் வந்து கேரியர் மோடில் போட்டு டெர்மினல் போட்டு நான் இங்கே கொடுத்து கோ கொடுத்துட்டேன். லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்லோவாக லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இது வந்து ஆக்சிலேட்ரு, இது பிரேக்கு. இது வந்து நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி இருந்தால் டிஏ, பின்னாடி போகிற மாதிரி இருந்தால் ஆர். அதுக்கடுத்து இங்கே டோர் ஆட்டோ போடுறது வந்து டோர் ஓப்பன். நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இது வந்து லைட் பிளிங்கிங்கு. இப்படி வச்சிங்கன்னா லைட் பிளிங்க் ஆகும். அதுக்கடுத்து இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த கேமரா மாதிரி போட்டிருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதனா போட்டு கேப்சர் போட்டுடலாம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பஸ் ஆனில் இருக்கணும். பஸ் ஆனில் இருந்தால் தான் ஓடும். அதுக்கடுத்து இது வந்து வைப்பரு. ஒரு தடவை கிளிக் பண்ணால் மெதுவாக வரும். மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் வேகமாக வரும். அதுக்கடுத்து இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. இது வந்து சீட் பெல்ட்டு. ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிட்டு சீட் பெல்ட்டு இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் வெளியே இப்படி வந்துக்கலாம். வந்து இப்போ நீங்கள் போய்க்கலாம். மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். போயிட்டு ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து லைட்டு. அதுக்கடுத்து இது வந்து ஹாரன். ஃபஸ்ட் ஹாரன் வந்து இது. செகண்ட் ஹாரன் வந்து இது. தேர்ட் ஹாரன் வந்து இது. அதுக்கடுத்து ஸ்டியரிங் ஹாரன் கூட இருக்குது. அதுக்கடுத்து இண்டிகேட்டர். ஸ்டீரிங் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இண்டிகேட்டர்.
இண்டிகேட்டர், இது வந்து டேஞ்சர் இண்டிகேட்டர். அதுக்கடுத்து இது வந்து மேப்பு, எங்கே கொண்டு போய் இது பண்ணணும்னு சொல்லும். இது வந்து க்ரேனு. பஸ் எங்கேயாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்து கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீன்னு வரும், ஃப்ரீன்னு கூட கொடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி மோடுக்குன்னா இங்கே மேலே 1 2 3ன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா 1 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, நானே காட்டுறேன். 1 கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி வரும். அது முன்னாடி இங்கே தூக்கும், நீங்களே பாருங்கள் தூக்கும். அதுக்கப்புறம் விண்டோஸ்னால் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து செகண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே சைடு இங்கே லக்கேஜ் டோர்னு ஓப்பன் ஆகும். பின்னாடி கூட காட்டுறேன், பின்னாடி லக்கேஜ் டோர் கூட ஓப்பன் ஆகும் மோடுக்கு மட்டும். அதுக்கடுத்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மோடில் வந்து இந்த லைட்டு வந்து கீழே போகும். மறுபடியும் இல்லைன்னா மேலே வந்துடும். மறுபடியும் இந்த 1 கொடுத்து லைட் கொடுத்து இந்த வைப்பர் 2 தடவை அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு விட்டு விட்டு வரும். அதுக்கடுத்து உள் கேமராவில் பார்க்கலாம். இதுதான் உள்ள. இப்போ நீங்கள் ஓட்டுறமே ஓட்டிக்கலாம், நீங்கள் எந்த கேமரா வச்சு கூட ஓட்டிக்கலாம். எனக்கு நான் உள் கேமரா வச்சு ஓட்டிக்கிறேன். நான் இங்கே வந்து நீங்கள் நிறுத்திடணும். நிறுத்தி நீங்கள் பேசஞ்சர் மெதுவாக கூட வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்தா இதாயிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு டிரைவர் கேமரா கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் செட்டிங்ஸு போய் அட்ஜஸ்ட் டிரைவர் கேமரான்னு இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி இது இங்கே கீழே வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், இப்படி பண்ணிங்கன்னா லோ ஆகும். உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இங்கே ஹெட் டாட்டா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதுவும் வியூ தான். இப்படி பார்த்தா ஹெட்டு கீழே போகும், இப்படி பார்த்தா ஹெட்டு மேலே போகும். இதுக்கடுத்து சீட்டு, இங்கே இழுத்துனா சீட்டு கீழே போகும், இங்கே இழுத்துனா சீட்டு மேலே வரும். இங்கே எடுத்துகிற சீட் முன்னாடி போகும், இங்கே இழுத்துனா சீட் பின்னாடி போகும். இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு போகும். இது ஹெட்டு வந்து எப்படி திரும்பும், ஹெட்டு வந்து இப்படி திரும்பும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பஸ் ஓட்டலாம். இப்போ நீங்கள் ஓட்டினீங்கன்னா இது கரெக்டாகிடும். இப்போ அது இங்கே வந்து இங்கே தெரியுது பாருங்கள் சின்னதாக, அதுதான் மேப்பு. இந்த மேப்பில் ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நீங்கள் போகிற ரூட்டு. அந்த ரூட்லேயே நீங்கள் போகணும். ரெட் கலரில் ஏரோ ஓட்ட காமிக்கிறது வந்து நீங்கள் அந்த பஸ் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் தான், உங்களே தான் காமிக்குது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.